வணக்கம் மக்களே. வடலண்டன் நாஸ்லா தமிழ் பாட்காஸ்டின் இன்னும் ஒரு எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சாம்பியன்ஸ் லீக் முடிஞ்சிருச்சு, கேம் வீக் 4 முடிஞ்சிருச்சு, 2 கன்சிக்யூட்டிவ் விக்டரி வந்துருச்சு. இப்போ கேம் வீக் 5ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, மான்செஸ்டர் சிட்டி வராங்க, நம்ம வீட்டுக்கு வராங்க, லண்டன் வராங்க. மான்செஸ்டர்லேருந்து டிராவல் பண்ணி நம்ம லண்டன் வரைக்கும் வராங்க. நம்ம வீட்டுக்கு நார்த் லண்டனுக்கு வர மான்செஸ்டர் சிட்டியோட நம்ம இந்த இந்த வீக்கெண்ட் ஒரு முக்கியமான கேம், பிரீமியர் லீக் கேம் விளையாட போறோம். அண்ட் அந்த பிரீமியர் லீக் கேமோட ப்ரிவியூ தான் இந்த எபிசோட்ல பண்ண போறோம். நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா வந்து குவாலிட்டி வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கு முக்கிய காரணம் இந்த ஆகாஷ் சுப்பிரமணியங்கிற ஒரே ஒரு பையன் தான், வேற எதுவும் இல்ல. நாங்க பேசுறது எல்லாருக்கும் கேக்குது, இவனை தவிர்த்து. அது என்னன்னு தெரிய மாட்டேங்குது. போன வாரமும் இதே தான் பிரச்சனை பண்ணா, எப்படியோ ஃபிக்ஸ் பண்ணோம். இந்த வாட்டி டெக்னிக்கல் சப்போர்ட் இல்ல, 3 இந்தியன்ஸ் இருந்தும் டெக்னிக்கல் சப்போர்ட் இல்ல, அதனால எங்களால ஃபிக்ஸ் பண்ண முடியல அன்பார்ச்சுனேட்லி. அதனால ஜூம்ல தான் ரெக்கார்ட் பண்றோம். ஸோ கொஞ்சம் குவாலிட்டி கம்மியா இருக்கும், ப்ளீஸ் பேர் வித் அஸ். விக்டிம் ஆஃப் அவர் ஓன், என்ன சொல்றது, விக்டிம் ஆஃப் அவர் ஓன் சக்சஸ்னு சொல்லலாமா, அதுதான் இப்போ வந்து உங்களுக்கு ஆயிடுச்சு. ஸோ எஸ், எபிசோட்குள்ள போறதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் அலாட் ஃபார் ஆல் தி சப்போர்ட். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் நாங்கள் போடுற ரெகுலர் எபிசோட்ஸ் வரும். கோர்ஸ் நீங்க வந்து நம்மளுடைய மிட் வீக் நடந்த கேமோடைய, அத்லெட்டிக் பில்பாவோட நடந்த கேமோட வந்து ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. அதுக்கு நிறைய வரவேற்பு கொடுத்தீங்க. தேங்க்யூ வெரி மச் டு கண்டினியூ தட். அண்ட் இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம எபிசோட்ல இன்னைக்கு வந்து ஜாயின் பண்ணிருக்கிறது ஹரி வெங்கட்ராவ். ரொம்ப நாள் கிடையாது, போன வாரம் தான் நான் வந்தாச்சா. நான் வந்து போன வாரம் மறந்துட்டு பேசிட்டு நான் இருக்கேன். வாரம் வாரம் வந்துட்டு தான் இருக்கேன். வாரம் வரல, எப்பயாவது ஒரு வாரம் தான் வரேன். மத்த வாரம்லாம் நீ என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும், நான் சொல்ல மாட்டேன் வெளியே, அது அப்படியே. பட் எஸ், தேங்க்ஸ் அலாட் ஃபார் ஜாயினிங் மீ கைஸ். நம்ம வந்து லைக் நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் சொன்னதுனால நம்ம அப்படியே எபிசோட்குள்ள போயிடுவோம் டைரக்டா. மான்செஸ்டர் சிட்டி பொதுவாக விளையாடுற மாதிரி விளையாடல. மான்செஸ்டர் சிட்டின்னு நம்மளுக்கு யூஸ்வலே சொல்ல போனா வந்துட்டு ஒரு ஒரு ஓகே, ஒரு பிளாக் பஸ்டர் கிளாஷ் அப்படிதான் நம்மளுக்கு வந்து மைண்ட்ல வரும். இன்னும் பிளாக் பஸ்டர் கிளாஷ் தான், நாட் டினைங் தட். அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே முடியாது, பிகாஸ் தேர் ஸ்டில் கோச்ட் பை ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேனேஜர்ஸ் ஆஃப் ஆல் டைம். அவங்களுமே வந்துட்டு டைட்டில் ரேஸ்ல இருக்கிற ஒரு டீம் தான். ஆனா இந்த வாட்டி வந்து மான்செஸ்டர் சிட்டியை ஃபேஸ் பண்ண போறப்ப யூஸ்வலா இருக்கிற ஃபீலிங் இல்ல. அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமானு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். பட் ஆனா யூஸ்வலா இருக்கிற ஒரு ஃபீலிங் இல்ல. ஆகாஷ், அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோமே, ஃபர்ஸ்ட் தாட்ஸ் இந்த கேமுக்குள்ள போறப்போ. சிட்டி கேம் வந்து எப்பவும் வந்து ஒரு மாதிரி ஒரு பேனிக்கா இருக்கும். ஒரு பேனிக்கா இல்லாம அப்படியே வந்து ஒரு பயம் பயம் வந்து வேர்வை இல்லாம வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கேம் அது. அது எப்போ என்ன நடக்கும்னே தெரியாத கேம் அது. பட் லாஸ்ட் 2 சீசன்ஸா வந்து ஒரு மாதிரி ஸ்டோக் சிட்டி வர்சஸ் சண்டர்லாண்ட் அந்த மாதிரி வந்து ஒரு கேம் மாதிரி தான் போயிட்டு இருந்தது. இதுல நீ யாரு பால ஸ்டோக் வச்சுக்கோ, சிட்டி? நான் நம்ம பால தானே ஸ்டோக் சிட்டி. நான் அதை விட்டு கொடுக்க இல்ல, மாட்டேன் யாருக்கும். அதெல்லாம் நம்ம தான் ஸ்டோக் சிட்டி. அதுல வந்து எந்த இதுவும் இல்ல. அதை நான் என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். நாங்க சென்ட்ரலா பால வச்சு போண்டா, நாங்க சென்ட்ரலுக்கு மேல போக மாட்டோம்னா அவனுங்களும் சென்ட்ரலா தான் வச்சுப்போம், நாங்க சைட்ல தான் போவோம்னு சொல்லிட்டு 2 டீமும் சைட்லயே அடி ஆடி முடிஞ்ச 2 வருஷம். ஏன்னா நம்ம எமிரேட்ஸ்ல தான் போட்டு சாத்தினோம் லாஸ்ட் சீசனு. எத்தியாட்ல சரியான ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு 35 மினிட்ஸுக்கு தவிர வந்து கடைசியில ஸ்டோன்ஸ் ஈக்குவலைஸ் பண்ணதுதான். அது வரைக்கும் ஒரு ட்ரை கேமா தான் இருந்தது. ஸோ இந்த வருஷம் வந்து ஐ திங்க் வந்து அவங்களோட ஸ்டைல் ஆஃப் பிளே கொஞ்சம் மாறி இருக்கு. இது ஒரு அன்லைக் கார்டியாலா ஸ்டைல், அந்த மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரு மாதிரி காம்பாக்டா இருந்து தென் வந்து ஒரு கவுண்டர்ல ஆடுறது அந்த மாதிரி இல்ல. நான் வந்து இத்தனை ஆடி பார்த்ததே இல்லை யாருமே இல்ல. நம்ம. அதாவது வந்து நம்ம எடுத்து பார்த்தோம் வந்து, எக்காரணத்தை கொண்டும் என்னுடைய பாலே பிரின்சிபல்ஸ் விடக்கூடாது. நான் வந்து மாற மாட்டேன். அப்படியே வந்து மாறினாலுமே அப்படி மாறுறதுக்கு பதிலா நான் சாவ கூட செய்வேன்னு நம்ம யூஸ்வலா இருக்கிறதுல ஆஞ்ச் ஒரு கட்டோம்னா நம்ம பெப் கார்டியோலாவும் வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள். பட் ஆனா கரெக்ட் நீ சொன்ன மாதிரி இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து நிறைய மாத்திருக்காப்ல. இது நம்ம சாம்பியன்ஸ் கரெக்ட் லீக் இல்லை. ஃபைனல்ஸ்ல கூட வந்து இருக்கிறத வச்சே கரெக்ட். எக்ஸ்ட்ராவா ஏதாச்சும் நோட்ட தான் செய்வார் நம்ம ஆளு. 90 ஆமா ஆமா ஃபுல் ஷிஃப்ட் ஆக மாட்டாரு. இப்ப புதுசா இருக்கு ஆமா அது பாக்குறதுக்கு, டெஃபினட்டா. யா, ஆமா. எனக்கு வந்து டானரமா சைனிங்கே வந்து வெரி சர்ப்ரைஸ்ட். அது வந்து எனக்கு வந்து அவன் சொன்னது ஒரு ரீசன் என்னன்னா வந்து அவன் ரொம்ப ஹைட்டா இருக்கான், நல்ல சேவ்ஸ் நிறைய பண்ணுவான் அப்படிங்கிறது தான் அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த உருட்டெல்லாம் தெரியும். ஏன்னா அப்படின்னு பார்த்தா ஜோ ஹார்ட் தான் அந்த டைம்ல ஹைட்டா இருந்தான். அவனை வந்து ஃபர்ஸ்ட் சீசனே வெளியனுப்பிச்சான். ஸோ பட் அது வேற. பட் ஆனா வந்து இது அவங்க பிளேயிங் ஸ்டைல் கம்ப்ளீட்டா மாறி இருக்கு மாறிடுச்சு. லாஸ்ட் சீசன் கம்பேர் பண்ணா. இந்த ரெக்ரூட்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா இந்த ரெயின்டர்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மர்மூஷ், எயிட் நோரி எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கவுண்டர்ஸ்ல ஆடுற பிளேஸ், லைக் அந்த டிரான்சிஷன் ஃபுட்பால்ல எக்ஸல் ஆடுற பிளேஸ். தே ஆர் நாட் குட் இன் ஒரு கண்ட்ரோல் பண்ணி ஒரு பொசிஷன் 15 மெயின்டைன் பண்ணி. பொசிஷன் மெயின்டைன் பண்ணி. ரெயின்டர்ஸ் கூட இல்லையா? ரெயின்டர்ஸ் கூட எனக்கு தானே ஐ டோன்ட் திங்க் ஸோ. லைக் அவன் வந்து அந்த ஃபைனல் ஃபேஸ்ல அவன் வந்து நல்லா பண்ணுவான் இல்லையா. நீங்க வந்து இதே ஒரு பால் வின் பண்ணிட்டு பாருங்க, டக்கு டக்குன்னு அவனோட குவாலிட்டி வந்து அதுல தெரியும்.
அவனோட ரன்ஸ், அவனோட அந்த சூப்பர், நல்ல இன்டெலிஜென்ஸ்லாம் பிளேயர். வந்து எனக்கு வந்து சரியான அவன் பிளேயர் ஆக்சுவலா. போறப்பவே என்னடா வாங்கிட்டானுங்கன்னு இருந்துச்சு எனக்கு ஒரு மாதிரி. அவனோட இன்டெலிஜென்ஸ் வந்து சரியான, ஐ மீன் பால் வின் பண்ணிட்டு என்ன பண்றான் அப்படிங்கிற இன்டெலிஜென்ஸ் அவனுக்கு அதிகம். ஸோ அது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. நீங்க சொல்ற மாதிரி ஆன் த பாலும் நல்லா பண்றான், பட் ஆஃப் த பால் ஏன்னா மிலான்ல இருந்து இந்த ஒரு டிஃபென்சிவ் ஒரு ஸ்ட்ரக்சர், டிஃபென்சிவ் லீக்ல வந்துட்டு ஒரு வெளியில வந்திருக்கான். ஸோ அந்த மாதிரி பால்ஸ் வின் பண்ணி இந்த ரஃபேலியாவுக்கு நிறைய பால் நான் போட்டு பார்த்திருக்கேன் அந்த லெஃப்ட் சைட்ல இருந்து போட்டு. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்றான். பிளஸ் வந்து இந்த டோக்கு, ஃபோர்டன், மர்மூஷ் இவனுங்களெல்லாம் வந்து ஒரு மாதிரி சவினியோ, எயிட்னோரி எல்லாருமே வந்து ஒரு மாதிரி கவுண்டர் அட்டாக்கிங் பிளேயர்ஸ் தான், இன்க்ளூடிங் ஹாலண்ட். ஸோ இதுல வந்துட்டு எந்த ஆச்சரியமும் இல்லை, தேர் டிஃப்ரெண்ட் டீம். அது வந்து இப்போ லைக் எப்படி சொல்றது, ஒரு அன்லைக் கார்டியலா டீம். அது வந்து நமக்கு த்ரெட்டான்னு கேட்டால் ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஏன்னா நம்ம வந்து வி ஆர் பெஸ்ட் டீம் அவுட் ஆஃப் பொசிஷன் ஃபார் த லாஸ்ட் 3 years. இந்த வருஷம் எக்ஸப்ஷனலி குட். அது சீசன் ஸ்டார்டிங்லேயே வந்து சில டீம்ஸ் எல்லாம் வந்து செட் ஆகிறதுக்கே டைம் ஆகும். நம்ம வந்து ஆல்ரெடி வி ஆர் வெல் செட்டில்ட் அப்படிங்கிறது தான் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ். இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் அண்ட் ஓகே, ஓரளவுக்கு மிட்ஃபீல்ட் வி ஆர் ஓகே. அண்ட் சுபிமெண்டி ரைஸ் இஸ் குட். ஸோ அது வரைக்கும் ஓகே தான். பட் இது வந்து எனக்கு வந்து ஒரு பயம் என்னன்னா, ஒரே ஒரு பயம் தான் இருக்கு ஒரு சைட்ல. என்னன்னா வந்துட்டு இவனுக்கு கூடன்னு பார்த்து நம்ம டிரான்சிஷன்ல விடுவோமாங்கிற ஒரு பயம் சைட்ல இருக்கு. பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ. அது வந்து நம்ம டிஃபென்ஸ்ல எனக்கு ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட். அதேதான் எனக்கும். இவனுக்கு கூடன்னு பார்த்துட்டு பெஸ்ட் டிஃபென்ஸ், ஏன்னா வந்து ஒரு பிரீமியர் லீக் பேஜ், இந்த சோஷியல் மீடியா பேஜ்லாம் வந்து ஆர்சனல் டிஃபென்ஸ் வந்து 0.12 தான் கன்சீட் பண்ணிருக்காங்க ஹிஸ்டரி அப்படின்னு போட்டு எனக்கு ஒரு வாரமா எனக்கு அதுலயே பயமா இருக்கு சிட்டி கேம். அதுல இருந்து டேய் ஏன்டா சிட்டி கேம் முன்னாடி இதெல்லாம் போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. தேவையில்லாத கிராபிக்ஸ், irrelevant இன்ஃபர்மேஷன், அது unwanted டைம், அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு அந்த மாதிரிலாம் பாக்குறப்பதான் கொஞ்சம் பயமா இருக்கு. டேய் எங்களுக்கு கூட ஓரளவு கான்ஃபிடன்ட், நீ சொல்றதெல்லாம் பார்த்தாதான்டா பயமா இருக்குங்கிற மாதிரி இருக்கு. பட் ஆனா வந்து பிரைட்டன் கூட கேம் எல்லாம் பார்த்தேன். பட் லைக் நம்ம சிமிலர், பிரைட்டன் நம்ம எல்லாம் வந்து பிரஸ்ஸிங்ல ஒரு மாதிரி சிமிலர் தான். சிட்டி வந்து காட்டு திணறல் பிரைட்டன் கூட எல்லாம். அவனுங்களாம் அந்த திணறல் நான் பார்த்ததே கிடையாது. ஒன்ஸ் இந்த ஹாலண்ட் ஒரு 30 minutesல கோல் போட்டதுக்கு அப்புறம் பிரைட்டன் பிடிச்சி சாத்துனானுங்க ஆன் த பால்ல. அவனுங்க ஆஃப் த பால்ல ரொம்ப வீக் ஆயிட்டாங்க சிட்டி. ஐ ஹவ் நாட் சீன் திஸ் வீக். நம்ம சாத்துனா சாத்த மாட்டோமே, ஒரு சாத்துனா ரொம்ப நேரம் ஆகுமே அடுத்த சாத்து வரதுக்கு. அதுதானே பிரச்சனை. நம்ம வந்து ஒரு கோல் அடிக்கிறதுக்கே நமக்கு வந்து ஒரு 20,000 சான்ஸ் கிரியேட் பண்ணணும். பட் அதான் பிரைட்டன் கேம் தான் டெம்ப்ளேட் ஆக்சுவலா. அவங்கள வந்து முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா சிட்டி ஒரு கோல் அடிச்சுன்னா அந்த ஒரு கண்ட்ரோல் இருக்கும், ஓகே கோலே அடிக்க முடியாது அப்படிங்கிறது இருக்கும். பட் அவங்கள வந்து ஒரு கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி கொஞ்சம் பின் பேக் எல்லாம் பண்ணிட்டோம்னா அது அவங்க தான் அந்த மென்டாலிட்டி எல்லாம் முன்னாடி கிடையாது. முன்னாடி இருந்த மென்டாலிட்டி இப்போ இல்லை, கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. ஸோ வந்து டீம்ஸ் ஆர் ஏபிள் டு பிரேக் தெம் ஆக்சுவலா. மென்டலி நான் சொல்றேன், டாக்டிக்கலி வேற, பட் மென்டலி அவங்க பிரேக் டவுன் ஆயிடுறாங்க. டக்குன்னு ஒரு கோல் போனோடனே வந்து தேர் கீப்பிங் தேர் ஹெட்ஸ் டவுன், அந்த மாதிரி தான். ஸோ அவனுங்க வந்து அந்த நிறைய வல்னரபிலிட்டிஸ் இருக்கு. பட் அதெல்லாம் தான் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா எனக்கு அது ஒண்ணுதான் வந்து நம்ம கூட ஆடுறோம், நம்ம வேற ஆடுறோங்கிறது தான் உனக்கு இது. பட் ஐ வெரி கான்ஃபிடென்ட் நம்ம வந்து அதாவது எப்படி சொல்றது, நம்ம அட்டாக்கர்ஸ் ஓகே ஏதோ கிளிக் ஆகுது, டிஃபென்ஸும் வேர் குட் இனஃப். ஸோ ஹோப்ஃபுல்லி வந்து நல்ல கேமா இருக்கும், நல்ல ரிசல்ட்டா தான் வருங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்கு. ஹரி அவர்களே, உங்களுக்கு இந்த கேள்வி. இது வந்து இப்ப நம்ம வந்துட்டு சிட்டி வந்துட்டு அந்த கேம் எப்பயுமே சொல்லுவாங்க, நம்ம 22-23 வந்து விளையாடினது, நம்ம வந்து எப்படி அந்த மேட்சுக்கு சலிப்பா இருக்க மாட்டான், ராப் ஹோல்டிங் தான் இருப்பான், 4-1 தோப்போம், ராப் ஹோல்டிங் வந்துட்டு கண்ணெல்லாம் அடிப்பான் அந்த மேட்சுக்கு. அந்த நைட் மேர் தான் வந்து ஆர்டெட்டாவே மொத்தமா வந்துட்டு ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங் மேனேஜர்ல இருந்து வந்துட்டு ஒரு சேஃப்டி ஃபர்ஸ்ட் மேனேஜர் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனா இப்ப நம்ம அங்கிருந்து நம்ம ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, 23-24 இருக்கட்டும், 24-25 இருக்கட்டும், ஹோம்ல நம்ம ஜெயிச்சோம், 2 மேட்சுமே ஜெயிச்சிருக்கோம். அவேலியும் போயிட்டு நம்ம வந்து டிரா அந்த மாதிரி தான் முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம இருக்கிற நிலைமைக்கும் நம்ம இருக்கிற ஸ்டேஜுக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிட்டியும் வந்து டைட்டில் கண்டெண்டர்ஸ் தான். அன்லெஸ் தேர் அவுட் ஆஃப் இட் அவங்களை ரூல் அவுட் பண்ண முடியாது. வருஷம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ எந்த விதத்துல வித்தியாசமா இருக்குன்னு நீ பாக்குற? இல்ல வித்தியாசமா இருக்கா, இல்ல வித்தியாசம் எல்லாம் எதுவும் இல்ல, சிமிலர் டு எனி சிட்டி ஆர்சனல் கேம் அந்த மாதிரி தான், அதே மாதிரி தான் இருக்குன்னு பாக்குறீங்க? முதல்ல வந்து அனைத்துலக அன்பான வணக்கங்கள். ஆகாஷ் வந்து நம்ம சந்தீப் ரெட்டி வங்கா மாதிரி ஸ்கிரீன் பிளே வந்து பட்டுன்னு போட்டாப்ல. நம்ம வந்து சுந்தர சி KS ரவிக்குமார் மாதிரி ரொம்ப டாக்டிக்கலா பேச மாட்டோம், மனசுல என்ன பட்டுதோ நம்ம சொல்லுவோம். சோ தலைவர், நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து முதல் விஷயம் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப வந்து சிட்டி கூட நம்ம வந்து 4-1 தோப்போம் அந்த வருஷம்.
அதை மறக்க முடியாது. எப்படி வசூல் படத்துல நாகேஷ் வந்து கமலஹாசன் சொல்லுவாரு, அந்த நாள் மறக்க முடியுமா, எங்க அப்பா அழுது நாள். நான் அன்னைக்கு அந்த நாள் பத்தி நான் சொல்லணும்னா, அதாவது ஆர்சனல் ஃபேனா இருந்து நிறைய வாட்டி வந்து நொந்து நூடுல்ஸ் ஆகி போன டைம்ல இதுவும் ஒரு நாள். அது அப்ப யோசிக்கும் போது யோசிப்பேன், என்ன எப்படி இந்த டீம் வந்து ரொம்ப எதிர்பார்த்தோம், அந்த கேம் மட்டும் ஜெயிச்சிருந்தா டைட்டிலே நம்ம கையில இருந்திருக்கோம். சரி, நான் ஐ திங்க் அந்த கேம் வந்து காமிச்சிருச்சு நம்மளுக்கு, நீங்களாம் ஒன்னும் வரல, நீங்க ஒன்னும் அந்த லெவலுக்கு வரல அப்படின்னு. ஸோ மனசளவுல வந்து கஷ்டம் இருந்தாலும் அந்த ஒரு மோட்டிவேஷன் தந்துச்சு. ஓகே, இந்த சீசன் வந்து நம்ம செகண்ட் வரைக்கும் இதுதான்டா ஃபைட் பண்ணணும். ஸ்டாண்டர்ட்ஸ், நம்ம அங்க அடிக்கணும்னா இந்த லெவலுக்கு தான் போகணுங்கிறத ஃபர்ஸ்ட் காமிச்சது அந்த ஆமா கேம் தான் நினைக்கிறேன். ஆமா. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த கேம் வந்து ஒரு சறுக்கடி நம்மளுக்கு. ஓகே, இப்ப நம்ம அந்த லெவல்ல இல்ல, பட் ஸ்டில் நம்ம டஃப் கொடுத்துருக்கோம்னா சீசன் ஃபுல்லா டஃப் கொடுத்துருக்கோம். 1வதுல இருந்து கடைசியா 2வது வரை வரைக்கும் சரி டஃப் கொடுத்துருப்போம். அது ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தது. அந்த மோட்டிவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் சீசன் அப்ப டெக்லன் ரைஸ் வாங்கிட்டதுக்கு அப்புறம் 2023-2024 சீசன்ல வாட்டி நம்ம அவங்கள வந்து நம்ம எமிரேட்ஸ்ல அடிப்போம், மார்டினெல்லி கோல். என்னோட பர்த்டே பிரசன்ட் அது அந்த டைம்ல. சோ அந்த டைம்ல வந்து முடிஞ்சோடனே இன்டர்நேஷனல் பிரேக் போவோம். அந்த கேம் ரொம்ப பக்குன்னு இருந்துச்சு. சின்சன் கூட ஸ்டார்ட் பண்ணுவான். அங்க பாத்தீங்கன்னா ஹாலனு, ரொத்ரி, யாரு டிப்ரூனே, அவங்க யாரு வேற எல்லாம் எல்லாருமே பயங்கரமா இருந்தானுங்க, இருந்தாங்க. பெர்னார்டோ சில்வா எல்லாருமே இருந்தானுங்க நினைக்கிறேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ்ல ஆட்டம் காமிச்சாங்க. பட் கரெக்டா அந்த கேமை மேனேஜ் பண்ணி ஆர்டெட்டா டெக்டிக்கலி வந்து அன்னைக்கு அடிச்சோம். ஆக்சுவலி அந்த கேம் வந்து பார்க்கும் போது தெரிஞ்சு போச்சு. இட்ஸ் லைக் ஆக்சுவலி நம்மளுக்கு தெரியல, நைட் சிட்டி ஃபேன்ஸுக்கே தெரிஞ்சிருச்சு, செர்ரா இவனுக்கு வந்துட்டாங்கடா அப்படின்னு. அவ்வளவுதான்டா மிட் பிளாக். அப்படியே 2 பேரும் இப்படி சங்கீத ஸ்வரங்கள் அந்த காமெடி வரும் தெரியுமா, சந்தானமா ஒண்ணு நிப்பாங்களே நட் ரோட்ல, அதே மாதிரிதான் இருந்துச்சு அந்த மேட்ச் பாக்குறதுக்கு. ஆமா, ஆக்சுவலி எல்லா வருஷமும் நம்மளுக்கு தான் பக்குன்னு இருக்கும், ஒரு பயம் இருக்கும், மூஞ்சில வந்து ஒரு ஒரு திணறல் இருக்கும், நம்மளுக்கு பயம் இருக்கும், என்னடா பண்ண போறானுங்க நம்மள அப்படின்னு. வாட்டி அந்த சார்பட்டா பரம்பரை படம் மாதிரி, ஏய் என்னடா நீ டான்சிங் ரோஸே அடிச்சிட்டியடா அப்படின்னு. ஏய் என்னடா சொல்ற, சிட்டி நிஜமாவே அந்த மாதிரி ஃபீல் பண்றாங்களா? எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் தெரியல, இன்னும் அவங்க கான்பிடென்ட்டா தானே இருக்கானுங்க. இல்ல 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 நான் இல்ல 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 சிட்டிஆர் லைக் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, we are like bit behind லிவர்பூல் அண்ட் ஆர்சனல் இப்ப தெரியுது நிறைய பேருக்கு. ஆமா, இல்ல நான் சொல்லி முடிச்சிடறேன், தப்பா நினைக்காதீங்க. அந்த டைம்ல வந்து நான் என்னோட நெஃப்யூ கூட பாத்துட்டு இருந்தேன். அப்ப வந்து அவனுக்கு 13 வயசு, இப்ப 15 வயசு ஆயிடுச்சு அவனுக்கு. அவன் ஓடிட்டான், என்னடா எங்களையே போட்டீங்களாடா, உங்களையே நாங்க எப்பவும் போட்டுக்கிட்டு இருப்போம், நீங்க எங்களையே போட்டீங்களாடா அப்படின்னு. அந்த டைம்ல வந்து எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்துச்சு, எனக்கு மட்டும் இல்ல நிறைய ஆர்சனல் ஃபேன்ஸுக்கு நம்பிக்கை வந்துச்சு. ஆனா அதே சீசன்ல வந்து நம்ம டைட்டில் தோத்துருவோம் அண்ட் சிட்டி கூட டிரா பண்ணுவோம் எட்டியார்ல. அந்த கேம்ல கொஞ்சம் எஃபர்ட் போட்டுருந்தோம்னா இந்த கேம் ஜெயிச்சிருக்கலாம். பட் அந்த கேம்ல வந்து என்ன ஆச்சுன்னா, நீங்க வந்து டிராக்காக தான் வந்தீங்கன்னு திருப்பி வந்து ரெக்கைய பறக்க ஆரம்பிச்சிருங்க சிட்டி ஃபேன்ஸ் எல்லாம். அப்புறம் போன சீசனு அந்த எத்தியாட்ல அந்த ஃபர்ஸ்ட் ஆலன் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, ஓகே நம்ம ஒரு எப்படி சொல்லணும் லெவலுக்கு வந்துட்டோம். சோ இவங்களை சாதாரணமா நினைச்சிடக்கூடாது, எப்படியாச்சும் கேம் ஜெயிச்சிடணும். ஆளான கோல போட்டோன்னே ஓவரா சீன் போட்டானுங்க தலைவரை அன்னைக்கு. அப்ப நான் நினைச்சேன், சரி போச்சு போறக்கு இந்த கேமு அப்படின்னு. எல்லாம் கோல் போட்டும் போது, டேய் வாங்கடா நாங்க ஒன்னும் இருக்கோண்டான்னு சொல்லி எத்தா இருந்தோம். அதுக்கப்புறம் கேப்ரியல் எல்லாம் கோல் போட்டோன்னே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இவனுங்க நம்ம என்னடா இவனுங்க இப்படி பண்றானுங்க, இந்த கேம் டிரா பண்றோமோ தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ இப்படி செஞ்சிடாங்கடா அப்படின்னு. கடைசி நிமிஷம் அந்த கோல் மட்டும் போடலன்னா அவனுங்க ஓம்லயே வச்சு செஞ்சிருப்போம். சரி, ஜஸ்ட் மிஸ். ஆளான் வாய விட்டான், எல்லாம் வாய விட்டானுங்க, எல்லாரும் வாய விட்டானுங்க. அன்னைக்கு பிரஸ் கான்பரன்ஸ் நான் இன்டர்வியூ தரேன் சொல்லிட்டு ஊரே வந்து அங்க நின்றுச்சு. கேப்ரியல் சொன்ன மாதிரி எங்க வீட்டுக்கு வாங்க, அவங்கள நாங்க என்ன பண்றோம்னு பாருங்க. தலைவரே, அன்னைக்கு மட்டும் ஹாவர்ட்ஸ் பதிலா கியோகாய்ஸ் இருந்தான்னா 7-1 வந்திருக்கோம் அன்னைக்கு. இதெல்லாம் தவறு. தலைவர் 2 கோல் போட்டோம் அந்த மேட்ச்ல, திடீர்னு இப்படி தப்பா பேசிடக்கூடாது உடனே. இல்ல சாரி, நான் என்ன சொல்றேன்னா அன்னைக்கு 5-1 தலைவரை நம்ம சிட்டிய 5-1 அடிப்போம் யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. அன்னைக்கு ஆர்சனல் ஃபேன்ஸ் எல்லாம் அன்னைக்கு தூங்கல. ஏன்னா ஒரு மன நிம்மதி, ஒரு சந்தோஷம். இப்ப நான் சொல்றேன், இன்னைக்கு எனக்கு என்ன ஃபீல் பண்ணுதுன்னா, நீ ஆக்சுவலா அப்படிலாம் சொல்லக்கூடாது ஹரி. நம்ம மான்செஸ்டர் சிட்டி எல்லாம் ஜெயிச்சிட்டு நம்ம சந்தோஷப்படக்கூடாது, உனக்கு தெரியுமா தெரியாதா? நம்ம செலிப்ரேட் பண்ண. ஆமா பரவாயில்ல, நாங்களும் செலிப்ரேட் பண்ண மாட்டோம். ஆனா நான் என்ன சொல்றேன்னா,
என்னோட வாழ்க்கையிலேயே வந்து போன சீசன்ல வந்து ஆர்சனல் சிட்டி ஹோம்ல விளையாடும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி நம்ம ஜெயிக்கிற கேம் தான் அப்படின்னு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. இப்ப நான் சொல்றேன், கேம் என்னன்னா ஆகலாங்க. ஆகாஷ் சொன்ன மாதிரி தான் அந்த ப்ராபபிலிட்டிஸ் அது இதுன்னு. வாட்டி ஒரு சிட்டி கேமுக்கு நான் பயப்பில்லை. பயப்புள்ள இல்ல. நான் இப்ப யோசிக்கிறேன். இப்ப இவன் இப்படி டி பிளாக் போட்டானா அங்க கோக்கரஸ் இருப்பானே, அங்க சாக்கா இருப்பானே. சாக்கா ஃபிட்டா இருந்தா அப்புறம் இவன் என்ன பண்ணுவான்? எசே யாரு பிடிப்பா? அப்புறம் வந்து இப்ப அதாவது பல வழிகள் இருக்கிறது நம்ம நம்மளுக்கு. அவங்களை எப்படி பிடிப்போங்கிறத தாண்டி அவங்க நம்மள எப்படி பிடிப்பாங்கிற ஒரு யோசனைக்கு ஆமா, மாறி இருக்கு இப்ப ஆக்சுவலா. அது ஆமா. மாறுறதுக்கு ஆமா, இவ்வளவு வருஷம் ஆயிருக்கு. நம்ம மைண்ட்லயே நம்ம எல்லாம் ஆர்சனல் ஃபேன்ஸ் வார வாரம் பாக்குறவங்க ஆர்சனல் எனக்கு நம்ம மைண்ட்லயே இது ஒரு இப்ப இப்படி கூட நடக்கலாமோங்கிற ஒரு மாதிரி மாறி இருக்கு. அதுதான் வந்து இப்ப நடந்துட்டு ஆமா. இருக்கு. அல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப என்னோட மென்டாலிட்டி ஆர்சனல் ஃபேன்ஸ் மென்டாலிட்டி என்னன்னா, எஸ் சிட்டி இஸ் த்ரெட். அது உண்மைதான், அது ஒரு த்ரெட் தான். ஆனா இப்ப அவங்க ஆடுற கேம் பார்த்தா நான் என்ன யோசிக்கிறேன், நீ எஸ்ஏ பிடிச்சா சாக்கா ஃப்ரீயா இருப்பான், சாக்காவை பிடிச்சா எஸ்ஏ ஃப்ரீயா இருப்பான், நீ இவங்க 2 பேரும் பிடிச்சா கியோகரேஸ் ஃப்ரீயா இருப்பான். அதுக்கு நீ என்ன பண்ண போற? கியோகரேஸ் வந்து சும்மாலாம் பந்த விட மாட்டான், கரெக்டா வச்சு சாத்திடுவான். ருபிமெண்டி இருக்கான், ரைஸ் இருக்கான், ஓடகாட் இருக்கான், ஓடகாட் நவனேடி இருக்கான். பெரிய நம்ம கேமுக்கு டிஃபென்ஸ்ல முன்னாடி பார்த்தா யோகரஸை பத்தி இப்படி எல்லாம் பேசணுமா அவசியமா? இல்ல இல்ல என்னதான் இருந்தாலும் சரி, அவன் ஒரு த்ரெட் தான். அவன் ஒரு கோல் அடிக்கிறானோ இல்லையோ ஒரு த்ரெட் தான். சரிங்க, ம், நம்ம வந்து ம், ஓப்பனா ம், ம், பேசுவோம். ம், ம். 5 கேம்ல 3 கேம் போட்டிருக்கான், 3 கோல் போட்டிருக்கான். இதை விட ஒரு ஸ்ட்ரைக்கருக்கு என்ன 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 தேவை? ம், ம், இன்னொன்னு, ம். நம்ம டிஃபென்ஸ் பாருங்க. கப்ரியல், சலீபா, சரி மொஸ்கேரா வச்சுங்களேன், அவனா மாஸ் காட்டுறான். கலஃபியோரி இருக்கான், ஸ்கெலி இருக்கான், இன்காப்பி இருக்கான், பென் ஒயிட் இருக்கான். இப்ப நீ வந்து இந்த டிஃபென்ஸ் தான் போன சீசனு நாங்க வந்து ஸ்குவாட் டெப்த் இல்லாமலேயே நாங்க கவுண்டர்ல 5 அடிச்சோம். இப்ப எங்களுக்கு ஸ்குவாட் டெப்த் இருக்கு, எங்களுக்கு பிளேயர்ஸ் இருக்கு. வாட் ஐம் சேயிங் இஸ், இப்ப நம்ம அவங்களை எப்படி அடிக்கணும்னு யோசிக்கிறதை விட இந்த கேம்ல இருந்து அவனுங்களுக்கு டிரா கிடைச்சாலே பெரிய விஷயம்னு பீத்திக்கிட்டு இருப்பானுங்க அவனுங்க. ஐயோ, ரொம்ப காலம் எப்படி பேசுறீங்க. மாறி இல்ல காலம் எப்படி மாறி போச்சு பாத்தீங்களா? நம்ம நம்ம லைக் நம்ம இன் ஜெயிச்சா டர்ம்ஸ் ஆஃப் ஹவு வி ஃபீலுங்கிறது நீ சொல்றது கரெக்ட். லைக் நம்மளுக்கு திடீர்னு வந்துட்டு நம்மள அவங்க எப்படி தடுப்பாங்கங்கிற ஒரு யோசனை வருது. லைக் அவங்கள நம்ம எப்படி தடுப்போங்கிறத தாண்டி ஹவு வில் தே டீல் வித் வாட் வி ஹேவ்ங்கிறது ஒரு யோசனை. லைக் இது வந்து ஒரு ஆர்சனல் ஃபேனா ஒரு லிவர்பூலோட விளையாடுறப்பவோ இல்லாட்டி ஒரு சிட்டியோட விளையாடுறப்பவோ இவ்வளவு நாள் வராத ஒரு ஃபீலிங் இப்ப ஆக்சுவலா வருது. எந்த நம்ம ஹோம்ல விளையாடுறோமோ அவேல விளையாடுறோமோ நம்மளால கண்டிப்பா அவங்களுக்கு ஈக்குவலட்டா டோ டு டோ போக முடியுங்கிற ஒரு ஃபீலிங் வந்துட்டு இப்ப டெஃபினட்டா இருக்கு. தட்ஸ் வை வி ஆர் ஆமா. இன் தி டைட்டில் ரேஸ். இன்னொன்னு அவங்க நம்ம எந்த அளவுக்கு டிஃபென்சிவ் அண்ட் அவுட் ஆஃப் அவுட் ஆஃப் பால் வந்து நம்ம அவுட் ஆஃப் பொசிஷன் எப்படி ஆடுறோமோ அவங்களால வந்து அந்த டிஃபென்சிவ் வந்து பிடிக்க முடியுமான்னு தெரியல. கஷ்டமா ஏன்னா நம்ம இருக்கு. கிட்டயும் வந்து அட்டாக்கிங் த்ரெட் இருக்கு வேற. சோ நான் என்ன சொல்றேன்னா, காலம் மாறி போச்சு. இப்ப நாங்க ஜெயிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஏன்னா மொத வாட்டி இப்ப இந்த 2 சீசனா வந்து நாங்க எப்படி உங்களை அடிக்கணும்னு நாங்க இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ம், ம். எப்படி அடி வாங்க கூடாதுன்னு, எப்படியாச்சும் நம்ம வெரி அடி வாங்க குட் கூடாதுடா பாயிண்ட். அப்படின்னு போற டைம்ல வந்துட்டு எப்படி அடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். பாக்கா சொன்ன மாதிரி. சோ அதான் ஃபீலிங் தலைவரே. நான் என்ன சொல்றேனோ அதான் எல்லாம் ஆர்சனல் ஃபேன்ஸும் சொல்லணும். அந்த மாதிரி மைண்ட் செட் தான் இருக்கணும். இன்னொன்னு, நான் ஃபாரஸ்ட் கேம்ல சொன்னேன் ஆகாஷ் கிட்ட, இந்த கேம் எல்லாம் சொதப்பினா நல்லா கேட்பேன் அப்படின்னு. இப்பயும் சொல்றேன், இந்த கேம் எல்லாம் சொதப்ப கூடாது. 3 பாயிண்ட்ஸ் தான், 3 பாயிண்ட்ஸ் தான். இந்த கேம் நம்ம 3 பாயிண்ட்ஸ் எடுக்க வேண்டிய கேம் தான். இது வந்து நம்ம வந்து எப்படி வெரி ஆன்ஃபீல்ட்ல இம்பார்ட்டன்ட். வந்து டிராவோ இல்ல தோத்தாலோ லைக் வி வாண்டட் அ வின், பட் டிராவா இருந்தாலும் ஓகேன்னு சொன்னோம். இல்ல அந்த கேம்ல அந்த மாதிரி இல்ல, வி ஹேவ் டு கெட் அ வின். நம்ம வந்து ஜெனுவினாவே நம்ம வந்து டைட்டில் சேலஞ்சர்னு பிலீவ் பண்றோம். நம்ம வந்து அந்த டில் தி எண்ட் நம்ம 38 கேம் வீக் நம்ம போகணும்னு பாக்குறோம்னா இந்த கேம் வீக்ல நம்ம கண்டிப்பா வின் எடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா இந்த கேம் வீக்ல போன வருஷம் வந்துட்டு இதே இதுல வந்துட்டு நம்ம வின் பண்ணினோம் ஹோம்ல. ஸோ நம்ம ஈக்குவலண்டா பார்த்தோம்னா கூட நம்மளுக்கு இருக்கிற அந்த டாப் 6 அகைன்ஸ்டா இருக்கிற ரெக்கார்டு என்னதான் நம்ம ரீசெண்டா லிவர்பூல்ல தோத்தாலும் தட் ரெக்கார்டு இஸ் ஸ்டில் வெரி வெரி குட். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ இருக்கிற நிலைமையில இந்த ஈக்குவலண்ட் பாயிண்ட்ஸ் பாக்குறப்ப போன சீசன் 3 அடிச்சோம், இந்த சீசன் நம்ம 3 அடிச்சே ஆகணும் இந்த கேம்லயுமே. ஏன்னா அடுத்த கேம் நம்ம நியூ காஸ்டலோட வேற ஆடுறோம். நம்ம கேப்பையும் வந்து குறைக்கணும்னு பாக்குறோம் லிவர்பூலோட. அவங்களுக்கு வந்து மேஜிக்கா இல்ல வந்து அவங்களுடைய ரெலன்ட்னஸ் காம்பினேஷன் ஆஃப் ரெலன்ட்லெஸ்னஸ் பிளஸ் மேஜிக்னு வச்சுக்கலாமே. அவங்க வந்துட்டு இல்ல, நீங்க 90வது லக்குன்னு நிமிஷம் சொல்லலாம் வரைக்கும் ட்ரை தலைவரே. பண்றாங்க. லக்கு சொல்லலாம். பட் ஆனா எனக்கு வந்துட்டு அவங்க விளையாடுற விதமும் அங்க லக்க தாண்டி அது ஒரு கோல் அடிக்கணும்னு சொல்லிட்டு 90வது நிமிஷத்துல 7 பேர் கமிட் பண்றாங்களா பாக்ஸ்ல. 2-2 இருக்கிறப்ப நேற்று இப்ப நம்ம அத்லெட்டிகோ மேட்ரிட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா கூட அவங்க 2-2 தான் இருக்காங்க. ஆனா 90வது நிமிஷம் ஹோம்ல விளையாடுறாங்க. அவங்க வின்னு வேணுங்கிறதுக்காக 7 பேர் நிக்கிறாங்க பாக்ஸ்க்கு வெளியே லைனா. அது வந்து நீ அது இதே வந்து பிளிப் ஆயிடுச்சு கவுண்டர்ல அடிச்சிருந்தாங்கன்னா அது பேட் லக் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஆனா பேட் லக் சொல்லிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கமிட் பண்ணாங்க கோல் வேணும்னு சொல்லிட்டு.
அந்த ரெலன்ட்லெஸ்னஸ் பிளஸ் அவங்க கிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த் அண்ட் அட்டாக்கிங் ஆப்ஷன்ஸ் வந்து அவங்கள அது பண்ண வைக்குது. அதனால தான் நான் ட்விட்டர்லயும் போட்டேன், எனக்கு என்னமோ இது லக்குன்னு தோணல. ஏன்னா இது வாரம் அவங்க வந்துட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நீ கதவை தட்டிக்கிட்டே இருந்தா திறக்கும். நம்ம ஆர்டேட்டா ஒரு ஒரு பீரியட்ல சொன்ன மாதிரி தான், நீ பாக்ஸ்ல போட்டு பால் போட்டுக்கிட்டே இருந்தா ஏதோ ஒரு விதத்துல ஒர்க் ஆகணும். இது எல்லா விதத்துலயும் அவங்களுக்கு இப்ப 5 கேம்ல ஒர்க் ஆயிருக்கு. ப்ராபப்ளி இதுக்கு மேல ஒர்க் ஆகாம போகலாம், கண்டினியூஸா ஒர்க் ஆகிட்டு இருக்கலாம், வி டோன்ட் நோ. பட் ஆனா அந்த அட்டாக் அவங்க கிட்ட இருக்கு. அந்த அட்டாக் தான் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு டெஃபிஷியன்சி. பட் ஆனா நம்மளுடைய ஸ்ட்ரென்த், நம்மளுடைய ஓஓபி, நம்மளுடைய ஸ்ட்ரக்சர், நம்ம எவ்வளவு டிசிப்ளின்டா விளையாடுறோம், நம்மளால எவ்வளவு டீமை வந்து நெகேட் பண்றோம். உன்னுடைய நிக்கில்ஸ் சொன்ன மாதிரி தான், நீ என்ன விளையாடணும்னு நினைக்கிறியோ அது விளையாடக்கூடாதுன்னு நாங்க பாக்குறோம். ஆனா பொதுவா விளையாடுற சிட்டி மாதிரி இப்ப இந்த சீசன்ல சிட்டி விளையாடல. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பாலை கொடுத்துட்டு கவுண்டர்ல விளையாடுறதெல்லாம் சிட்டி பண்ணாத விஷயம். அது யுனைடெட்னால மேபி வந்து நீ வந்து பாலை வச்சுக்கோ, நீ ஏதாவது பண்ண ட்ரை பண்ணு, நான் அவங்ககிட்ட இருந்து புடுங்கி அடிச்சிடுறேங்கிறதுக்காக இருக்கலாம். நம்ம கூட அதை ட்ரை பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் ஆனா இந்த வாட்டி அவங்க விளையாடுற விதம் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஆகாஷ். இது வந்து அவன் வந்து ஒரு கான்சியஸா பண்ண எஃபர்ட்னு நினைக்கிறியா, இல்லாட்டி வந்து ஒரு மாதிரி எல்லா சிச்சுவேஷனுக்கும் நம்ம வந்து எக்யூப்டா இருக்கலாம்னு சொல்லிட்டு பண்ண மாதிரி உனக்கு தோணுதா? இல்ல அவனுக்கு ஐ திங்க் வந்து ஒரு அவன் சீசன் ஸ்டார்டிங் ப்ரீ சீசன்ல வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சொல்லியிருப்பான், வி வாண்ட் டு பிளே இன் டிஃப்ரெண்ட் வேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஆர்டேட்டா வந்து 2024ல சொன்ன மாதிரி இவன் இந்த சீசன் சொல்லியிருக்கான், நாங்க வந்து டிஃப்ரெண்ட் வேஸ் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி, கொஞ்சம் யூனிக்கா இல்லாம டிஃப்ரெண்ட் வேஸ் டிபெண்டிங் ஆன் த கேம் ஸ்டேட்டுங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். பட் ஆனா வந்து யுனைடெட் கூட ஆடினது வந்து ஒரு மேபி ஒரு ரீசன் இருக்கலாம். ஏன்னா வாட் ஐ திங்க் இஸ் யுனைடெட் ஆர் வந்து ஒரு டிரான்சிஷன்ல ஒரு நல்ல டீம் ஸ்டில். ப்ரூனோ வந்து ஒரு, ஏன்னா சிட்டி வந்து டிரான்சிஷன்ல போற டீம் டிஃபெண்டிங்ல. சோ வந்து அவங்களுக்கு தெரியும், ஓகே இது எனக்கு என்னமோ அவங்க டோனாருமாவே அதுக்கு, சாரி டு கட் யூ ஆஃப், டோனாருமாவே அதுக்கு நல்லா வாங்கியிருக்கான்னு தோணுது. ஏன்னா வந்து அவங்க வந்து அந்த ஒரு என்னதான் ஹையா போனாலும் வாக்கரோட பேஸ் இல்லாட்டி அவங்களுடைய ஃபுல் பேக்கோட ஒரு பேஸ் வச்சுட்டு எப்பயுமே வந்துட்டு அந்த டேக்கிள்ல இருந்து ஆளை பிடிச்சிருவாங்க கவுண்டர்ல போனாலுமே. அதுதான் வந்து ஒரு ஒரு இதுவா இருக்கும். பட் ஆனா அங்கதான் எனக்கு தோணுது இவனுடைய ஷார்ட் ஸ்டாப்பிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சது. அதான் நான் அந்த இது சுத்தி போயிட்டு பிஎஸ்ஜி மேட்ச்ல வந்து யாரால தோத்தோம் பார்த்தா இவனால தோத்தோம். திடீர்னு அப்படியே அந்த இதுல உள்ளத்தை எழுத்தால வந்து கவுண்டமணி ஓடி முடிச்சு திருப்பி வந்து பார்த்தா கார்த்திக் உட்காந்துருப்பா தெரியுமா, வீட்டுக்குள்ள உட்காந்து நியூஸ் பேப்பர் படிப்பான் தெரியுமா, அந்த மாதிரி இவன் வந்து உட்காந்துருக்கான். டோனருமா இங்க வந்து நிக்கிறான், எல்லா பால ஸ்டாப் பண்ண. எனக்கு அவன் ஓடகார்ட் பால ஸ்டாப் பண்ணது இன்னும் கண்ணில் அப்படியே நிக்குது எனக்கு. அது அந்த மாதிரியான ஒருத்தனை கூட்டு வந்து வச்சிருக்கானுங்க இவங்க. அதுதான் ஏன்னா வந்து சிட்டியோட டிஃபென்ஸ் தே டோன்ட் ஹேவ் மச் ஸ்பேஸ். அது வந்து ஒரு பெரிய ஒரு இது. பிளஸ் வந்து அவங்க வைடு சென்டர் பேக்ஸ் கிடையாது. ஆக்கே தான் இருந்தான். ஆக்கே வந்து இப்போ ஒன்றும் பெருசா ஒரு ஒரு ப்ராமினன்டான பிளேயர் கிடையாது இப்போ. வாக்கர் வந்து வைடா வந்து டிஃபென்ஸ் வெல், அவனும் கிடையாது இப்போ. ஸோ அவங்க வைடு ஆப்ஷன்ஸ், வைட் சென்டர் பேக்ஸ் வந்து தே ஆர் நாட் குட் அட் டிஃபெண்டிங். ப்ராபப்ளி வந்து தே லேக் பேஸ். அதே மாதிரி அந்த குஷனாவும் சரி பிளஸ் குவார்டியாலும் சரி, அவங்க கான்சென்ட்ரேஷன் லெவல்ஸுமே ரொம்ப கம்மி தான் கம்பேர் டு லைக் வாட் தே ஹேட் பிஃபோர். அதனால ஸோ வந்து யுனைடெட் கூட பண்ணது வந்து ஐ திங்க் லாஜிக்கலா பாத்தீங்கன்னா வந்து தே டிட் ரைட். ஏன்னா வந்துட்டு டிரான்சிஷன்ல அவங்க டிரான்சிஷன்ல தேர் குட். எம்போமோ இருக்கான், செஸ்கோ இருக்கான், ப்ரூனோ இருக்கான், இவங்கெல்லாம் வந்து தேர் குட் டு. இப்ப நம்ம கூட ஐ திங்க் அது பண்ண மாட்டாங்க கண்டிப்பா. ஏன்னா நம்ம வந்து டிரான்சிஷன் டிஃபெண்டிங்ல வந்து ரொம்ப பெட்டர். அதுல வந்து அவன் முட்டாள மாட்டான். நம்ம பின்பேக் பண்ணி நம்ம சாத்த ஆரம்பிச்சோம்னா காலி தான் அவனுங்க. அது யாரா இருந்தாலும் சரி, அது பீட் லிவர்பூல் ஆர் சிட்டி யாரா இருந்தாலும் சரி, ஒன்ஸ் நமக்கு அந்த ஸ்பேஸ் டைம் எல்லாம் கொடுத்தோம்னா காலி தான். ஸோ வந்து அது சிட்டி வெப்ப இது பண்றதுக்கு சான்ஸே கிடையாது. அவங்க வந்து பாலை வச்சு ஏதோ ட்ரை பண்ணதான் பார்ப்பான் கண்டிப்பா. இதுவும் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு மாதிரி மிடில்லயே சுத்திட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். பால் அங்கேயும் இங்கேயும் வந்து ஒரு மாதிரி ட்ரை கேமா போறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் நம்ம எமிரேட்ஸ் கேம்னால ஐ ஹோப் வந்து நம்ம ஒரு 20 to 25 மினிட்ஸ்ல வந்து அவங்களோட ஃபிளாஸை வந்து ப்ராபப்ளி வந்து, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஹாஃப் ஸ்பேஸ் வந்து தேர் வெரி புவர் இன் டிஃபெண்டிங் தட். அது வந்து நான் பிரைட்டன் கூட பார்த்தேன், யுனைடெட் கூடயும் பார்த்தேன். யுனைடெட் கூடயும் அந்த செஸ்கோ ஒரு ஷாட் அடிப்பான், அந்த பால் வர்றதுக்கே அந்த டிஃபெண்ட் அந்த இடத்துல எவனுமே டிஃபெண்ட் பண்ண மாட்டான் லெஃப்ட் ஹாஃப் ஸ்பேஸ்ல. ஸோ அவங்க ஹாஃப் ஸ்பேஸ் டிஃபெண்டிங் வந்து ரொம்ப புவர். ஒரு காலத்துல வந்து அவங்க பெஸ்டா இருந்தாங்க அந்த இதுல, ஒரு மேபி 3 years பேக். ஸோ அதுல ரொம்ப புவரா இருக்காங்க. வைடா வந்து தே டோன்ட் டிஃபெண்ட் வெல். கிராசஸ் வந்து நல்லா பண்றாங்க. ஐ திங்க் அந்த கிராசஸ் செட் பீசஸ்ல தேவ் இம்ப்ரூவ்ட் லாட். அதனால வந்து அவங்க அதுல பட் நம்ம வந்து அவங்கள எப்படி ஸ்டாப் பண்ணோம்னா ஐ திங்க் அவங்க வந்து டிரான்சிஷன்ல தான் பெட்டர். பட் நம்ம டிரான்சிஷன்ல நம்ம டிஃபெண்ட் பண்ணுவோம் நல்லா. ஒரே ஒன்று தான் எனக்கு வந்து இந்த கேம் வந்து சுபிமெண்டி மேல ஒரு பயம் இருக்கு எனக்கு. ஏன் நான் சொல்றேன்னா வந்துட்டு
எய்தர் ஜுபிமெண்டி அண்ட் ரைஸ் வந்து 2 பேரும் டபுள் பிவட் விளாடணும். ரைஸ் வந்து ஒரு ஹையா ஆடாம ரைஸ் கூட ஜுபிமெண்டி கூட ரைஸ் ஆடணும். ஏன்னா வந்து ஏன் சொல்றேன்னா ஹாலண்ட் அண்ட் ப்ராபப்ளி ரெயின்டர்ஸ் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் டாமினேட் பண்றாங்க. பிரைட்டன் கூட பார்த்த வரைக்கும் அந்த ஃபேஸை வந்து டாமினேட் பண்ணி தேர் பிளேயிங் அந்த மாதிரி ஆடுறாங்க. ஜுபிமெண்டி தனியா விட்டோம்னா வந்து ரொம்ப கஷ்டம். கெப்ரியல் சலீபா இருந்தாலும் நான் சொல்றேன் ஒரு டிரான்சிஷன்ல ஒரு ஹாலண்ட் 1-2 போடுறதுல இப்ப எக்ஸ்பர்ட் ஆயிட்டான். அவன் வந்து சிட்டி வந்தப்ப எக்ஸ்பர்ட் கிடையாது, இப்ப வந்து ஒன் டச் எல்லாத்துலயுமே அவன் எக்ஸ்பர்ட் ஆனதுனால நான் சொல்றேன். ஸோ ரைஸ் கண்டிப்பா இந்த கேம் வந்து நம்ம டபுள் பிவோட்டா தான் அப்ரோச் பண்ணணும் கண்டிப்பா. அது வந்து நவானேரி ஆடினாலும் சரி, 10ல ஒடிகார்ட் ஆடினாலும் சரி, எஸ்ஏ ஆடினாலும் சரி, என்னன்னாலும் சரி, இது வந்து அந்த ஒரு டபுள் பிவோட் மெயின்டைன் பண்ணணுங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். 3-2 அந்த மாதிரி டிஃபெண்ட் பண்ணும், பில்ட் பண்ணுங்கிறது தான் என்னோடது. பட் அதர் தன் தட் வந்து இந்த மேட்ச் வந்து நான் ஒரு கான்ட்ரவர்சியா இருக்கும். ஐ ஒன்ட் ஸ்டார்ட் எஸ்ஏ. யாரு மார்டினெல்லியா இல்ல மடுவேக்கே லெஃப்டா? மார்டினெல்லி தான். மார்டினெல்லி லெஃப்ட். மார்டினெல்லி லெஃப்ட். அதுக்கப்புறம் சாக்கா ஒரு மடுவேக்கே, எனிஒன் கேன் பிளே. ஏன்னா வந்து எனக்கு வந்து பெர்னார்டோ சில்வா, ஃபோர்டன் கண்டிப்பா ரைட்ல ஆடுவான். அதே மாதிரி ரெயின்டர்ஸுமே ரைட்ல ட்ரிஃப்ட் ரைட் தான் ஆடிட்டு இருக்கான் சில கேம்ஸ்லாம். ஒரு மாதிரி அந்த சைடு ஓவர்லோட் பண்றாங்க. ஏன்னா 800 வந்து கண்டிப்பா 800 குவார்டியோல் யார் ஆடினாலுமே அவங்க ஓவர்லாப் பண்றதுக்குனால, ஏன்னா அந்த சைடு ஓவர்லோட் பண்றாங்க நல்லா. ஸோ வந்து எனக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 50 to 60 மினிட்ஸ் அந்த சைடு கோல் போடக்கூடாதுங்கிறது என்னோட இன்டென்ஷன். டிஃபென்சிவ் இதுக்காக நீ மார்டினெல்லி எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். ஆமா ஆமா. பிளஸ் டிரான்சிஷன்ல இந்த ஒரு நிமிஷம் சொல்லு. கலஃபியோரியும் வந்து ஆலன் கூட வந்து டிஃபெண்ட் கண்டிப்பா பண்ண முடியாது. ஏன் சொல்ற? ஏன்னா அவன் போன வாட்டியும் அப்படித்தானே பண்ணான். கலஃபே இருக்கும் போது தானே அது சவினியோக்கு தானே பால் போச்சு போன வாட்டி. இல்ல சவினியோக்கு தான் போச்சு. சி எனக்கு நமக்கு அந்த சைடு சவினியோவை தான் ஓடுவான். கலஃபியோரி சவினியோ விட்டுருவான், சவினியோ உள்ளுக்குள்ள இருந்து பால் போட்டுருவான் ஹாலண்டுக்கு. கரெக்ட். அதுதான். இல்ல அதுதான். சோ வந்துட்டு அந்த சைட் மார்டினெல்லி வந்து இஸ் நாட் பேட். அதாவது ஆன் த பால் வந்து ஃபைனல் தேர்ட்ல ஸ்கோரா இருக்கான். பட் டிஃபெண்டிங்ல மேபி கொஞ்சம் கூட ட்ராக் பேக்லாம் பண்ணான்டா போன மேட்ச் நம்ம விளையாட்டு. இல்ல நான் இந்த சிட்டி கேம்ல ஐ ஒன்ட் ஸ்டார்ட் ஹிம். நான் வந்து பர்சனலி வந்து ஏன்னா ஒடிகார்ட் கண்டிப்பா ஃபிட்டா இருப்பான்னு தான் எனக்கு தோணுது. அவன் வந்து எனக்கு தெரிஞ்ச மார்டினெல்லி, ஒடிகார்ட், மடுவேக்கே அண்ட் கைக்கரஷ் அந்த மாதிரி தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் இனிஷியலா. தென் மேபி இஃப் சாக்காஸ் ஃபிட் எஸ்ஏ இது இவங்கெல்லாம் வந்து செகண்ட் ஹாஃப் கொண்டு வரலாம். இதுதான் என்னோட ஒப்பீனியன். பிளஸ் வந்து மற்றபடி யூ ஹேவ் டு பிளே டபுள் பிவட். அது வந்து மேண்டட்டரி. அது வந்து மாறவே கூடாது இந்த கேம். ஏன்னா வந்து அவங்க ப்ரெஸ்ஸிங்கும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு மேன் டு மேனா ப்ரெஸ் பண்றாங்க. ஜுபிமெண்டி தனியா விடக்கூடாது இந்த கேம். அது வந்து ஐ ஃபீல் லைக் அவன் இந்த மேட்ச் மாட்டுவாங்கிறது எனக்கு ஒரு மாதிரி பயமா தான் இருக்கு. பட் லெட்ஸ் see. பட் அவன் ஸ்டில் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிரஸ் ரெசிஸ்டன்ட் டிஎம்ஸ். அது வந்து அந்த சைடு ராட்ரி இருக்கான், இந்த சைடு இவன் இருக்கான். ஸோ அது ஒரு நல்ல மேட்சப்பா இருக்கும் ஆக்சுவலா. ரொத்ரி வெர்சஸ் சுபி. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ரைஸ் வெர்சஸ் ரெயின்டர்ஸ். டி ராஜேந்தருக்கும் ரைஸ் சண்டை. ஆமா கரெக்ட். சோ ஹரி, கீ பேட்டில்ஸ்னா யாரெல்லாம் பாக்குறேன்? இல்ல ஜுபிமெண்டி வெர்சஸ் ரைஸ் தான். ஏன்னா எப்படி பார்த்தாலும் ரோட்ரி ஜுபிமெண்டிக்கும் ரைஸ்க்கும் வெர்சஸ் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். நம்ம அப்புறம் மேட்ச் ஆட முடியாது. நைட்டு தெரியும். அதுக்கு நீ இவ்வளவு போதையில பேசக்கூடாது. இல்ல ஜுபிமெண்டி வெர்சஸ் ரோத்ரி தான். ஏன்னா ஜுபிமெண்டி ஒரு வேர்ல்ட் கிளாஸ் 6, ரோத்ரியும் வந்து ஒரு வேர்ல்ட் கிளாஸ் 6. ஸோ அவனோட இன்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பட் ரோத்ரி வந்து இப்பதான் திரும்பி கேம் ஸ்டார்ட் பண்றான். ரைஸ் வெர்சஸ் ரெயின்டர்ஸ், எனக்கு என்னமோ ரைஸ் டிஃபெண்டிங் இஸ் ஃபேண்டாஸ்டிக். அவன் மாதிரி டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஆனா அதான் சொல்றேனே, அந்த மாதிரி ஒரு அட்டாக் வந்து சிட்டி யூ கேனாட் ப்ராசஸ் அகெயின்ஸ்ட் ஆர்சனல். ஏன்னா அப்படி பண்ணாங்கன்னா கண்டிப்பா ஆகாஷ் அந்த மாதிரி தூக்கி சாப்பிடுவோம். இன்னொன்னு ஹாலாண்ட் வெர்சஸ் கேப்ரியல் அண்ட் சலீபா. எனக்கு வந்து போன மேட்ச் பாத்தியா? போன மேட்ச் எப்படி ஆடினா பாத்தியா ஹாலண்டு? ஒரு மாதிரி வந்து ஓகே, நீ ஒரு டாப் லெவல் ஸ்ட்ரைக்கர்னா இதுதான்டா டெம்ப்ளேட். நீ இப்படி விளையாடுறப்போ அந்த மாதிரி விளையாடலாம். சரியான சென்டர் ஃபார்வர்ட் கேம் வந்து போன மேட்ச். இல்ல அவன் நல்ல ஒரு லீடரா ஆடினான் ஆக்சுவலா அந்த கேம் யுனைடெட் கூட. இல்ல யுனைடெட் கூட, அதாவது யுனைடெட் கூட விளையாடும் போது யார் எப்படின்னு தெரியும். அப்பதான் முழு டேலண்டே வரும். கிரீன்ஸ்பி டவுனுக்கே அந்த மாதிரி டேலண்ட் வந்துச்சுன்னா சிட்டிக்கெல்லாம் டேலண்ட் வராதா? யுனைடெட் விளையாடும் போது யாரு பக்கத்துல இந்த மேட்ச்ல நீ எதுக்கு ப்ளூ சட்டை மாற மாதிரி தலையை சாஞ்சுக்கிட்டு பேசுற தெரியல. அதாவது ஒரு 15 முடிச்ச டீமுக்குலாம் நீ வந்து நீ நல்லா விளாண்டான்னு சொல்லிட்டு நீ வந்து பெனாதிட்டு இருக்க முடியாது. யா கிரீன்ஸ்பி டவுன் ஜெயிச்சிருக்கு. அது கூட சரி, அதை பத்தி நான் பேசல. இன்னொன்னு ஹாலண்ட், கேப்ரியல், சலிபா இந்த வாரம் கொஞ்சம் டஃபா இருக்கும். அதான் பாத்துக்கணும்.
நம்ம 2 விங்ஸ் டிம்பர் அண்ட் கலஃபியோரி. அவங்களோட விங்ஸ் எனக்கு என்னமோ போர்டனை தூக்கி சாப்பிட்டுலான்னு நினைக்கிறேன். ஏய் வேடா கம்னர், அவன் இப்பதான் ஃபார்ம்ல இருக்கான். அவனுக்கு ஏத்த ஆமா மாதிரி ஆமா ஒன்ட்டு போட்டு அழகா அவனை சப்போர்ட் ஸ்ட்ரைக்கரா வச்சு ஆடுறாங்க. எனக்கும் அவனை அமுக்கணும் தான் ஆசை. ஆனா இந்த கேம்ல அவங்க அமுக்கிறது கஷ்டமா இருக்கும். ஆமா அதுவும் இந்த மேட்ச் ஐ போர்டன் திங்க் நியூனஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன் ரைட் பேக். ம் என்ன கொஞ்சம் எசே இருந்தா கொஞ்சம் ட்ரிக்கரி யூஸ் பண்ணலாம் அவங்கிட்ட. பட் டிஃபென்சிவா ஐ டோன்ட் திங்க் சோ. அவன் சிட்டியில ரெடியான்னு நமக்கு தெரியல. சோ பாப்போம் என்னன்னு தெரியல. இன்னொன்னு நீங்க நீங்க கியோகோரஸ் விசஸ் ரூபன் டியாஸ் ம் அண்ட் ம் சோ கியோகோரஸோட இன்புட் இந்த கேமுக்கு ரொம்ப தேவை. முக்கியமா கண்டிப்பா. லாங் பால்லாம் போட்டாங்கன்னா கண்டிப்பா பயங்கரமா இருக்கும். இன்னொன்னு டொனருமா தான் ரொம்ப கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் டொனருமா ரொம்ப அகேன்ஸ்ட் பயமா ஆர்சனல் தான் இருக்கு. பிகெஸ்ட் மேட்சப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். டொனருமா அகேன்ஸ்ட் ஆர்சனல் அவ்வளவுதான், அப்படியே போட்டுடலாம். அது அது எந்த நம்ம செய்யறோம், அவனை எப்படி பீட் பண்றோம். ஏன்னா அவங்க அப்படியே இவ்வளவு பெரிய கையை வச்சுட்டு ஏரோப்ளேன் மாதிரி பிடிக்கிறான். அவன் எல்லா பாலையும் பிடிக்கிறான். அவன் அதுலயும் அந்த ஹைட் வேற. ஆமா எம்போமோ சேவ் பாத்தீங்களா? சரியான சேவ். எம்போமோ ஷாட் சேவலாம் பெஜாரான சேவ். அது கோல் அவன் போயிருந்ததுன்னா சரியான கோல். எடர்சன்லாம் வந்து வேடிக்கை பார்த்திருப்பான் இப்படியே உள்ள போறதுக்கு. இவன்லாம் கைய ஒரே சும்மா இப்படி வச்சான் அப்படியே சம சேவ். புடிச்சிட்டான் பால். அது டொனருமா வந்து நல்ல அக்விசிஷன் ஆக்சுவலா. என்ன ஒரே விஷயம், அவன் வந்து இந்த பிளேயிங் அவுட் ஃப்ரம் த பேக் வராது, பிரஸ் பண்ணோம்னா கொஞ்சம் பால் அதான் அந்த அது மட்டும் ஆடிதான் நீ பாரேன். நீ வந்து நாளைக்கு சண்டேவா சண்டே நீ பிளேயிங் அவுட் இருந்த பேக் அவனை வச்சு இந்த ஆடிதான் பாரு நீ. இந்த அரைக்கூவல் எல்லாம் விடக்கூடாது. அமைதியா இருறா டே இல்லண்ணா, அண்ணன் நான் இங்க சொல்றேன்ல. பாருங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஏன் நான் சொல்றேன்னா சிட்டி ஃபேன் ஒருத்தன் வந்து ஆபீஸ்ல பார்த்தேன். ப்ரோ டானருமா பாருங்க, நீங்க லாங் பால்ஸ் பாருங்க ஹாலண்ட் கூட. நீ போடுறா, நீ போட்டு ஒரு ஹாலண்டுக்கு ஒரு லாங் பால் போட்டு காமி, நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். டேய் அண்ணன் சொல்றேன்ல, கருத்தா பேசணும்டா, கருத்தா பேசணும்டா. நான் ஒன்று இப்ப சொல்றேன். போன சீசன் நம்மளுக்கு சாம்பியன் லீக் செமிஃபைனல் வந்து தோத்ததே அவன் ஒரு காரணம். ஓகேயா? என்ன கேட்டீங்கன்னா ஆர்டெட்டா ஷுட் ப்ரிப்பேர் திஸ் டீம் டு பீட் ஹிம். ஓகே, இவனை எப்படி பீட் பண்றதுன்னு யோசிக்கணும். திருப்பி சொல்றேன், குரு சிஷ்யன் தான். இந்த குரு சிஷ்யன் விளையாட்டுல வந்து சிஷ்யன் கொஞ்சம் வந்து அதிகமா எஃபர்ட் போடணும். எனக்கு பொறுத்த வரைக்கும் கியோகோரஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பீஸ்டாப்பா இருக்கணும். ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் பயம் வரணும். ஏன்னா சாக்கா ஆவட்ஸ் மார்டினெல்லி வச்சு விளாண்ட டீம் வந்து இப்ப எசே இல்லாட்டி மார்டினெல்லி, சரி எசே வச்சுக்கோங்களேன், கியோகோரஸ் சாக்கா இல்ல மடுவைக்கு இவங்களை வச்சு விளாடும் போது அவங்களுக்கு கொஞ்சம் பயம் வரணும். கீ பேட்டில்ஸ் வந்து அங்கதான். பட் ஓவராலா எனக்கு தெரியல. ஒண்ணு ஆகாஷ் சொல்ற மாதிரி டெக்டிக்கலா பயங்கரமான கேமா இருக்கலாம், இல்ல நம்ம கொஞ்சம் சூடு பிடிச்சோம்னா நம்மளோட கேமு கண்ட்ரோல் நம்ம கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான், அது 2 ஆப்ஷன்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்மளுக்கு. ஃபேர். ஸோ ஸ்டார்டிங் லைன் அப்னு பார்த்தோம்னா கண்டிப்பா ராயா பேக் ஃபோர் வந்து அதே பேக் ஃபோர் தான் நினைக்கிறேன். சலீபா வந்துருவான்ல ஆக்சுவலா. சலீபா வந்துருவான். சலீபா வரலன்னா மொஸ்கேரா வந்து ஒரு செகண்ட் ஹாஃப்ல அவன் ஆடலன்னா டிம்பருக்கு பதிலா வருவான். டிம்பருக்கு பதிலா வருவான் தான் நினைக்கிறேன். ஆடலன்னா அதான் பண்ணுவான்னு நினைக்கிறேன் நானுமே. ஸோ கேலஃபியோரி, கேப்ரியல், சலீபா அண்ட் டிம்பர். மிட்ஃபீல்ட் வந்துட்டு அதே தான், சுபிமெண்டி, ரைஸ் அண்ட் ஓடகார்டு வந்துட்டு அவைலபிளா இருப்பான்னு தான் நினைக்கிறேன் நானுமே இந்த கேமுக்கு. அப்ப ஓடகார்டு அவைலபிளா இருந்தா யார் விளையாடுவான்னு நினைக்கிறேன், மெரினோவா இல்ல வனேரியா? இந்த கேம் மெரினோவா விளையாண்டானா காலி தான் இந்த மேட்ச். அதான் இந்த மேட்ச்க்கு எனக்கு வனேரி வந்து ஆட வைக்கணும் தான் தோணுது. அடிச்சிருவானுங்க. நோ மேட்டர் வாட் இட் இஸ். வனேரி ஹஸ் டு சே ப்ளே, இல்லனா எசேப்ல விளையாடலாம் அந்த சைடு. எசே விளையாண்டு சோ ஃப்ரண்ட் 3 கியோகரஸ் ஒன்னு கன்ஃபர்ம்டு. நீ மார்டினெல்லி சொல்றியா? ஆமா, நான் மார்டினெல்லி சாக்கா வந்துருவான்னு நினைக்கிறேன் நான். சோ கியோகரஸ் சாக்கா மார்டினெல்லி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சாக்கா இருந்தானா ஓகே, பட் இல்ல நீ சாக்கா மார்டினெல்லி அண்ட் கியோகரஸ். I would be surprised if Eze starts. அதுவும் நான் சொல்றேன். ஏன்னா வந்து அவங்க வந்து நம்ம என்னதான் வந்து அவங்களுடைய ரைட் சைடு அட்டாக்கை பத்தி யோசிச்சாலும் 2 அட்டாக்கிங் பிளேயர்ஸ் இருக்கிறப்ப நம்மளுக்கு அவங்களோட ரைட் சைடு கொஞ்சம் வந்து அமுக்கிற ஒரு இதா இருக்கும் கண்டிப்பா. இல்ல கரெக்ட். நான் ஏன் சொல்றேன்னா வந்து மடுவேக்கே ரைட் ஹேண்ட் சைடு, மடுவேக்கே ஒரு சாக்கா ரைட் ஹேண்ட் சைடு வந்து அந்த சைடு வந்து கொஞ்சம் ஓப்பனா உள்ள போறப்போ வந்து லெஃப்ட் சைடு கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ண தான் பார்ப்பேன் ஆட்டுட்ட. சோ அந்த மாதிரி பார்க்கலாம். எனக்கு நான் மார்டினெல்லிங்கிறேன், ஏமா எசேங்கிறான். ஹரி, நீ என்ன சொல்ற? மார்டினெல்லியா எசேவா இல்ல மடுவேக்கேவா? ஐ திங்க் இட்ஸ் மார்டினெல்லி தான். ஓகே. ஏன்னா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் காஷியஸா இருந்துட்டு அப்புறம் திருப்பி செகண்ட் ஹாஃப்ல கொண்டு வருது. அதுவும் நல்ல ஐடியா தான் அது. இவனை ஓட விட்டு எசே ட்ரிக்கரி கொண்டு வருது. ஆமா, அதான் ரைட். ஸோ இதெல்லாமே பேசிட்டோம். ஹவு கேன் வி வின்னுங்கிறதும் பேசிட்டோம். நம்ம வந்துட்டு இந்த கீ பேட்டில்ஸ்ல வந்துட்டு நம்ம அவங்கள வந்துட்டு எல்லாம் பேசிக்கலி வந்து மிட்ஃபீல்ட் பேட்டில் வின் பண்ணணும் நம்ம மெயினா. அதே நேரத்தில் அவங்க கொடுக்குற ஸ்பேஸ், அவங்க வந்து எப்படி விளையாடுறாங்க, பாலை கொடுக்குறாங்களா பாலை வச்சுக்கிறாங்களாங்கிற பொறுத்து அந்த கொடுக்கறது எக்ஸ்பெக்ட் பண்ணும். ஓபியில் வந்து நம்ம விடவே கூடாது. அதுதான் மெயினான விஷயமா இருக்கும் இந்த கேம்ல. ஸோ ஸ்கோர் ப்ரெடிக்ஷன்ஸ், நான் வந்து 2-1 to ஆர்சனல் சொல்றேன். ஆகாஷ்? 3-1. 3-1. ஓகே. ஹரி? I'll go for 2-0. 2-0. ஓகே.
டீசெண்டா தான் சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். we have enough reasons to believe that we can win this game. அதாவது வந்து நம்மளுக்கு வந்து கடந்த 2-3 வருஷங்கள்ல நடந்தது எல்லாமே நம்ம எப்படி ஒரு டீமா க்ரோ ஆயிருக்கோங்கிறது, அவங்க என்ன பண்றாங்களோ இல்லையோ நம்ம அப்படி ஒரு டீமா க்ரோ ஆயிருக்கோங்கிறது, நம்ம கிட்ட இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் வச்சு பாக்குறப்போ நமக்கு கண்டிப்பா வின் பண்றதுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்குங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் ஒரு ஃபேன் பேஸ்க்கு இருக்கு. அதுதான் நம்ம முதல்ல பேசணும். ஹரி சொன்ன மாதிரி அவங்க நம்மள எப்படி அடிப்பாங்கங்கிறத தடுக்கிறத பத்தி யோசிக்கிறத தாண்டி நம்ம அவங்களை எப்படி அடிப்போங்கிறத பத்தி நம்ம யோசிக்கிற லெவலுக்கு வந்திருக்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் பூஸ்டர் ஃபார் த டீம், ஃபார் த ஃபேன்ஸ், எவ்ரிபடி. அண்ட் அகேன் எமிரேட்ஸ் வராங்க, we have to give them a game. ஸோ ஹோப்ஃபுல்லி வி கிவ் தம் அ குட் கேம். நமக்கு ஒரு நல்ல கேமா வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு வின் பண்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதை எடுப்போங்கிற ஒரு நம்பிக்கை. என்ன கிளாஸ் சின்ன இருக்கு சொல்லு. ஸோ அதோட முடிப்போம். ஜெயிச்சா டான்ஸ் இருக்கு. நான் இது எதுவும் போடல. அதுக்கப்புறம் இப்ப ஏதாச்சும் தோத்துட்டோம்னு ஏதாவது வேற மாறிச்சுன்னா இப்ப டான்ஸ போடுன்னு கிளிப் பண்ணி வேற போடுவானுங்க. அதனால வந்து நான் எதுவும் சொல்லல. சோ பாப்போம். தேங்க்ஸ் லாட் ஃபார் ஜாயினிங் மீ ஆகாஷ் அண்ட் ஹரி. சோ மக்களே, ஹோப்ஃபுல்லி இந்த கேமோட வின் எடுத்துட்டு உங்களை வந்து ரிவ்யூ எபிசோட்ல சந்திக்கிறோம். தேங்க்யூ வெரி மச் எவ்ரிபடி. டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ். Come on, you guys. Yes.